நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு வரும் 13ஆம் தேதியில் இருந்து கப்பல் சேவை தொடங்கும் என அதன் இயக்குநர் நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார். சாதாரண வகுப்பில் செல்ல 5000 ரூபாயும் பிரீமியம் வகுப்பில் செல்ல 7500 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சிவகங்கை கப்பலானது வரும் 13ஆம் தேதி தனது கன்னி பயணத்தை காங்கேசன்துறை துறைமுகத்திற்காக நாகப்பட்டினத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த சேவை இரு நாட்டு மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதற்கு ஒரு வழி கட்டணமாக $50 அமெரிக்க உடன் சேர்த்து அந்தந்த அரசாங்கத்தில் இலங்கையில் இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வரிகளும் அறவிடப்படும். இரண்டு பக்கத்துக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய பயண கட்டணம் $50 மாத்திரம்தான். அதை விட நான் முன்னர் கூறிய மாதிரி லோக்கல் டேக்ஸஸ் எக்ஸ்ட்ரா அதுக்குண்டான வரிகளை தனியாக அறவிடுவோம். எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $115 அன்னளவாக சொல்லுகிறேன். $112 மேற்படாத மாதிரி அதிகூடிய கட்டணமாக நாங்கள் அறவிடுறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். அதுக்குண்டான வலைத்தளத்திலையும் ஆப்ஸ்லேயும் நாங்கள் உண்டான எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துருக்குறோம் எங்களுடைய பயணிகளுக்காக. இதன் மூலம் இரு நாட்டு மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்படும். அதே நேரத்தில் இரு நாட்டு குறிப்பாக தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்படும் என்று நாங்கள் இதன் மூலம் எதிர்பார்க்கின்றோம். காங்கேசன் துறைமுகத்திலேருந்து மற்ற சிட்டிக்கு உள்ளே போகிறதுக்கு அது நீங்கள் கேட்குறது அது டூரிஸ்ட், அதாவது சுற்றுலா பயணிகளுக்கு உண்டானது. தற்போதைக்கு நாங்கள் அதில் இல்லை. அது போக போக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான ஏற்பாடுகள் வேற டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகளுக்கு முகவர்களோடு சேர்ந்து செய்கிறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். இம்மீடியட்டாக இல்லை. கப்பல் என்றைக்கு வருது, கப்பலில் உள்ள வசதிகள்லாம் சொல்லுங்கள். 10ஆம் தேதி 11ஆம் தேதி அல்லது 12ஆம் தேதி இங்கே வந்துடும் கப்பல். 13ஆம் தேதிக்கு தயாராக புறப்படுவதற்கு தயாராக நாங்கள் எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக ஒரு கப்பலில் என்னென்ன வசதிகள் இருக்க முடியுமோ அவ்வளவு ஏர் கண்டிஷன் இருக்குது அந்த கப்பலில். கீழ்த்தளத்தில் எக்கனாமிக் கிளாஸ் இருக்குது, மேல்தளத்தில் ப்ரீமியம் எக்கனாமிக் கிளாஸ் இருக்குது. இரண்டுக்கும் வெவ்வேறான கட்டணங்கள். கீழே இருக்கக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கிளாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி $50. மேலே இருக்கக்கூடிய ப்ரீமியம் எக்கனாமிக் கிளாஸில் சீட், அதாவது இருக்கைகள் கொஞ்சம் வசதியாக பெருசாக இருக்கும். அவர்களுக்கு $75 சொல்லி நாங்கள் தீர்மானிச்சிருக்கின்றோம். ப்ளஸ் அதே மாதிரி வரிகள் தனி. சோதனை ஓட்டம் அது நிச்சயமாக இந்திய கப்பல் டிஜி ஷிப்பிங் என்று சொல்கிறது, கப்பல் கட்டுப்பாட்டு வாரியம் அவர்கள் மூலமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒழுங்குகள் நாங்கள் செய்வோம். அது நான் கொஞ்சம் முறை சொன்ன மாதிரி உங்களுக்கு இமிக்ரேஷன் நீங்கள் காலையில் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போய் நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போகணும். நாங்கள் அதே மாதிரி 8 மணிக்கு புறப்படுறதாக இருந்தால் காலை 5 மணிக்கு எங்களுடைய கவுண்டர்ஸ், எங்களுடைய பணியாளர்கள் அங்கே இருப்பாங்க. நீங்கள் முடிக்கணும். 7:30க்கு எங்களுடைய கவுண்டர் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு நாங்கள் பயணிகளை ஏற்க மாட்டோம். முழுக்க ஏசி வசதியோடு இருக்கும். கீழ்த்தளமும் ஏசி வசதியோடு இருக்கும், மேல்தளத்திலையும் ஏசி வசதி இருக்கும். ப்ரீமியம் ஆர்டினரிக்கு இந்த ஃப்ளைட்லலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ்லாம் போகிறப்ப மதுபானங்கள்லாம் அது மாதிரிலாம் இங்கே ஏதாவது? நிச்சயமாக கிடையாது. மதுபானங்கள் புகைத்தல் கடுமையாக அமுல்படுத்தப்படும். மதுபானம் அருந்த முடியாது, புகைத்தலும் அனுமதி இல்லை. கீழே 133 இருக்கைகள், அதாவது எக்கனாமிக் கிளாஸ் 133 இருக்கைகள், மேலே பிரீமியம் எக்கானமியில் 27 இருக்கைகள் இருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.